வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். டிஎன்பிசி அப்டேட் பண்ணியிருக்கக்கூடிய நியூ சிலபஸ் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா 6 தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். ஸோ இந்த பாடத்துக்கு வேர் டு ஸ்டடி நம்ம என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன பாடங்களை படிக்கணும், எங்கே எதை படிப்பது, எந்த புத்தகம் எந்த படம் அப்படிங்கிற தெளிவான டீட்டெயில் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெசன்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும், இந்த பாடத்தை நீங்கள் கம்ப்ளீட்டாக கவர் பண்ண மாதிரி 100% வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக கவர் பண்ண மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க நியூ சிலபஸ் 2024 அப்டேட் பண்ணக்கூடிய அந்த நியூ சிலபஸில் நீங்கள் படிக்கக்கூடிய வேர் டு ஸ்டடீஸ். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அந்த யூனிட்டோட டாபிக் மட்டும் பாருங்கள், சப் டாபிக் மட்டும் பாருங்கள். தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிற டாபிக் வந்து படிக்கணும். சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியங்கள், ஓகேங்களா, தமிழ் இலக்கியத்தை பற்றி ஃபுல்லாக படிக்கணும். திருக்குறள், மத சார்பற்ற தனித்தன்மையுள்ள இலக்கியம், அன்றாட வாழ்விலோடு தொடர்பு தன்மை, ஓகேங்களா, திருக்குறளை பற்றி A to Z எல்லாத்தையும் படிக்கணும். ஓகேங்களா? மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம், திருக்குறளும் மாறாத விழுமியங்களும், சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகளில் திருக்குறளின் பொருத்தப்பாடு, ஓகேங்களா, திருக்குறளின் தத்துவ கோட்பாடுகள், விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, ஓகேங்களா, விடுதலை போராட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் பங்கு என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயில் பார்க்கணும். ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, இது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? பெண்களின் பங்கை பற்றி கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள், சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து சப் டாபிக். இந்த சப் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில், ஓகேங்களா, ஸ்கூல் புக்கில் எங்கே கவர் ஆகுது ஸோ அப்படிங்கிற டீட்டெயில் பார்க்கலாம். இதுலேருந்து 20 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த பாடங்களை மட்டும் தெளிவாக முழுமையாக கவனமாக படிச்சிங்க அப்படின்னா 20 கொஸ்டின்ஸை நீங்கள் கண்டிப்பாக போட முடியும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த கிளாஸு, எந்த டேமு, எந்த சப்ஜெக்டு, லெசனோட நம்பரு, லெசனோட நேம், இது எல்லாமே தெளிவாக இருக்கும். இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்காங்க. இல்லை சார் எனக்கு இந்த பிடிஎஃப் அப்படியே வேணும் அப்படின்னா கீழே வந்து ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப் லிங்க் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப் லிங்க் இருக்கும். அந்த ஆப்பை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ வாங்க வரிசையாக பார்த்துடலாம். 6th கூடிய ஃபஸ்ட் டைமில் கூடிய 4th லெசன் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அப்படிங்கிற பாடத்தை நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா? 6th கூடிய செகண்ட் டேமில் ஃபஸ்ட் லெசன் வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும் அப்படிங்கிற பாடத்தை நீங்கள் படிக்கணும். 6th தேர்ட் டேமில் கூடிய ஃபஸ்ட் லெசன் பண்டைய கால தமிழகத்தில் சமூக பண்பாடும் சங்ககாலமும், ஓகேங்களா, பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் அப்படிங்கிற பாடத்தையும் சங்ககாலம் அப்படிங்கிற பாடத்தையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் வந்து படிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 7th கூடிய தேர்ட் டேர்மில், ஓகேங்களா, ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பாடம் தமிழ்நாட்டில் கலையும் கட்டடக்கலையும் அப்படிங்கிற பாடத்தை நீங்கள் படிக்கணும். 9th கூடிய தேர்ட் லெசன், ஓகேங்களா, தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் அப்படிங்கிற பாடத்தை படிக்கணும். 10th லெசன் நம்பர் 5 ஹிஸ்ட்ரியில் தான். லெசன் நம்பர் 5 வந்து பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், இந்த பாடத்தை நீங்கள் படிக்கணும். 10th 6th லெசன், ஓகேங்களா, ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்ற டாபிக் வந்து யூனிட்லேயே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இந்த பாடத்தை நீங்கள் முழுமையாக படிக்கணும். 10th கூடிய 9th லெசன் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படிங்கிற பாடத்தை படிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 10th படிக்கக்கூடிய பாடங்கள் 3 பாடம், ஓகேங்களா, தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டங்கள் அப்படிங்கிற பாடத்தையும். நெக்ஸ்ட்டு 10th ஹிஸ்ட்ரியில் வந்து 10th லெசன், ஓகேங்களா, தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அப்படின்னா 10th பொறுத்த வரைக்கும் 4 பாடம் வருது. தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அப்படிங்கிற பாடத்தை நீங்கள் படிக்கணும். சரிங்களா? ஸோ 11th பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் செகண்ட் லெசன் பண்டைய இந்தியா செம்புகால பெருங்கற்கால இரும்புகால வேதகால பண்பாடுகள், ஓகேங்களா. ஸோ இந்த பாடத்தை படிக்கணும். பண்டைய இந்தியா செம்புகால பெருங்கற்கால இரும்புகால வேதகால பண்பாடுகள் படிக்கணும். 11th கூடிய 5th லெசன் தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் அப்படிங்கிற பாடத்தை நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா? 11th கூடிய ஹிஸ்ட்ரியில் வந்து தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம். நெக்ஸ்ட்டு 11th ஹிஸ்ட்ரியில் 18th லெசன் ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள் அப்படிங்கிற பாடத்தை படிக்கணும். ஓகே, ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள் அப்படிங்கிற பாடத்தை படிக்கணும். 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஓகேங்களா. ஸோ பாடம் வந்து 13 சமூக நீதி அப்படிங்கிற பாடத்தை நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சமூக நீதி. 11th பொலிட்டிக்கல் சயின்ஸில் 14th லெசன் தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி அப்படிங்கிற பாடத்தை நீங்கள் படிக்கணும். சேம் 11th பொலிட்டிக்கல் சயின்ஸில் 15th லெசன்
தமிழக அரசியல் சிந்தனைகள் அப்படிங்கிற பாடத்தை நீங்கள் படிக்கணும். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் பொலிட்டிக்கல் லெசனில் படிக்க வேண்டிய பாடங்கள். நெக்ஸ்ட்டு 11th எத்திக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாடம் 1 தமிழக பண்பாடு ஓர் அறிமுகம் அப்படிங்கிற பாடம் படிக்கணும். 11th எத்திக்ஸில் தேர்ட் லெசன் தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள், தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள் அப்படிங்கிற பாடத்தை படிக்கணும். 11th எத்திக்ஸில் 4th லெசன் தமிழர் கலைகள் அப்படிங்கிற பாடத்தை தான் படிக்கணும். ஓகேங்களா? ஸோ 11th 4th லெசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்திக்ஸில் தமிழர் கலைகளை படிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 11th சேம் இதே தான். ஓகே, 11th வந்து பார்த்தீங்கன்னா எத்திக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8வது பாடம் அறநெறி வாழ்வு. ஓகேங்களா? அப்படிங்கிற பாடம் வந்து படிக்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து யூனிட் 6 கீழே நீங்கள் படிக்க வேண்டிய பாடங்கள். ஓகே, இந்த பாடம் வந்து நீங்கள் தெளிவாக படித்தா போதும், எல்லாத்தையும் படிச்சிடலாம். ஸோ இந்த வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் வேணும் அப்படின்னா ஆல்ஃபா கோச்சிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நம்முடைய யூடியூப், டெலிகிராம், ஓகே, வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் ஏதோ ஒரு பேஜில் ஜாயின் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்தது போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஏதோ டைரெக்டாக என்கொயரி இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ கீழே லிங்க் இருக்கும், அதில் டைரெக்டாக என்கொயரி பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ தேங்க்யூ. நியூ சிலபஸ் நல்லா படிங்க. ஈஸியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் குரூப் 4 பாஸ் பண்ணலாம். சரிங்களா? தேங்க்யூ.